எல்லாரும் நம்ம எல்லாரும் விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். யாரும் ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சுல. பாருங்க இந்த நிலத்தை பாருங்க, இந்த பயிரை பாருங்க எப்படி இருக்கு. எனக்கே கண்ணுல தண்ணி வருது இங்க இருக்கிற நிலத்தை பார்த்தா. நம்ம முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் சொல்வார், நானும் டெல்டாக்காரன் தான், நானும் டெல்டாக்காரன் தான் ஒரு வசனம் பேசிட்டு போயிடுறாரு. அவங்க எல்லாம் வரணும். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற ஒரு முதலமைச்சரோ அமைச்சர்களோ எம்எல்ஏவோ யாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கலன்னு விவசாயிகள் என்கிட்ட இப்ப சொல்றாங்க. இன்னைக்கு 3 பேர் வந்து அவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க மேலதான் இன்னைக்கு அவங்க தான் செய்தாங்கன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க இனத்துக்கு அவங்க மக்களுக்கு அவங்களே வந்து துரோகம் செய்வாங்களா சொல்லுங்க? அவங்களும் அங்கேயே தான் வாழ்றாங்க. அப்போ அரசாங்கம் வந்து இதை திசை திருப்ப, வேற யாரோ செய்த தவறுகை திசை திருப்ப செய்கின்ற ஒரு நாடகமா தான் இருக்குங்க இது. எப்பொழுதுமேங்க மறைந்த தலைவர்களை பற்றி நம்ம வந்து தவறான கருத்துக்களை பதிய வைக்க கூடாது. இப்ப இருக்கின்ற ஆட்சியை பத்தி, இப்ப இருக்கிற அரசியலை பத்தி, இப்ப இருக்கிறத பத்தி பேசுங்க. எந்த மறைந்த தலைவர்களை பத்தி பேசுகின்ற அருகதையோ யாருக்குமே இங்க கிடையாது. அவங்கள ஹிஸ்டரியை உருவாக்கிட்டு போயிட்டாங்களே, நீங்க எதுக்கு அங்க குறை சொல்றீங்க? தேர்தல்கள் சந்திக்கணும், நிறைய சவால் இருக்கு. நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். வந்து நிரூபிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் ஒருத்தர் அவ்வளோ வந்து தப்பு பண்ணியிருக்காரு. அவரை வந்து நம்மளுடைய சபாநாயகர் என்ன சொல்றாரு, தம்பிங்கிறார். முதலமைச்சர் என்ன சொல்றாரு, திமுக அனுதாபிங்கிறாரு. அப்போ இது என்ன உதாரணம்னு புரியல. மயிலாடுதுறையில இன்னைக்கு வந்து பல லட்சம் ஏக்கர் நிலம் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நேரடியாக பார்த்து நம்ம விவசாய மக்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்களுடைய ஆறுதல் சொல்லுவதற்கும் இந்த விளை நிலங்கள் எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்றத பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் நேரடியா வந்திருக்கிறேன். அதனால இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா, மயிலாடுதுறை மாவட்டத்துல 18ஆம் தேதி ஒரு நாள் மழை 22 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அதுல அறுவடைக்கு தயாராக இருந்த நிலம் வந்து 66,000 ஹெக்டேர் நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1,50,000 ஏக்கர் வந்து பாதிப்புக்குள்ளாகி 80,000 ஏக்கருக்கு மேல முற்றிலுமாக அழிகின்ற ஒரு சூழ்நிலையை இங்க நம்ம பின்னாடி பாக்குறோம். தரங்கம்பாடி தாலுக்கால 15,000, சீர்காழி தாலுக்கால 12,000, கொள்ளிடம் தாலுக்கால 20,000 ஏக்கர், மயிலாடுதுறை தாலுக்கால 15,000 ஏக்கர், குத்தாலம் தாலுக்கால 12,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்குங்க. மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருவெண்காடு, பூம்புகார், ஆக்கூர், செம்பனாராயில் கோயில், திருக்கடையூர், மங்கை நல்லூர் ஆகிய பகுதிகளில் மத்திய குழு வந்து 23ஆம் தேதி ஆய்வு செஞ்சாங்க. அதை நானும் பார்த்தேன். ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கான என்ன இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதி 2 நாள் ஆயிருக்குது. ஏன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா, இதை வந்து நிச்சயமாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் விவசாயிகளின் என்னுடைய நிலைமையையும் இவர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதையும் நேரடியாக உங்களோட வந்து இதை எடுத்தாதான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மத்திய குழுவிடம் வந்து நம்ம விவசாய மக்கள் கேட்டிருக்காங்க, 22% வந்து ஈரப்பதத்தோட இருக்கிற நெல்லை வந்து நீங்க கொள்முதல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து 18% வரைக்கும் தான் வந்து கொள்முதல், அதாவது ஈரப்பதம் 18% வரைக்கும் தான் கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மத்திய குழு வந்து இப்ப ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். யாரும் ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சுல. பாருங்க இந்த நிலத்தை பாருங்க, இந்த பயிரை பாருங்க எப்படி இருக்கு. எனக்கே கண்ணுல தண்ணி வருது இங்க இருக்கிற நிலத்தை பார்த்தா. அப்ப இவங்க எல்லாம் விவசாயிங்க. இங்க அவர் பெரியவர், இங்க இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரு ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. அந்த நிலம் வந்து பயிர் முத்தி அது கைக்கு கிடைக்கிறப்போ மழை வெள்ளத்தால பாதிச்சு மொத்தமாக அழிஞ்சிருதுன்னா அப்ப அவங்க எங்க போவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவங்களும், ஊழல் பண்றவங்களும், கனிம வளக்குள்ள பண்றவங்களும், டாஸ்மாக்ல மது விற்கிறவங்களும், கொள்ளக்காரனும் வாழ்கின்ற இந்த பூமியில அந்த மக்களுக்கு சோறு போடுற விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. விவசாயிகள் நம்ம சேத்துல கால் வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கை வைக்கவே முடியும். எல்லாருமே விவசாய குடும்பத்துல இருந்தா இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கோம். கேப்டனும் சரி, நானும் சரிங்க, விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன என்பது 100% எங்களுக்கு தெரியும். அதனாலதான் தலைவர் எப்பயுமே சொல்வாரு, ஒரு வாய்ப்பு கொடுங்க,
என்னுடைய பணிகள் அத்தனையும் கிராமங்களிலும் விவசாய மக்கள்கிட்டதான் ஒரு முதலமைச்சரா என்னுடைய ஆய்வோ பணியோ இருக்குன்னு எவ்வளோ சொன்னார். ஆனா அப்ப மக்கள் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு அவர் இல்ல, இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு வைரத்தை இழந்துட்டோமேன்னு இன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கோயில்ல, கேப்டன் கோயில்ல தினந்தோறும் 3000ல இருந்து 10,000 பேர் வந்து டெய்லி தரிசிக்கிறாங்க. அன்னதானம் நடக்குது. இன்னைக்கு வர அத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க, ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம். மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இனி வரப்போற 2026ல இனி இந்த மாதிரி சேதங்கள், விவசாயிகளுக்கு இந்த பாதிப்பு இல்லாத வரைக்கும் ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கணும். நம்ம